செலின் செஞ்ச ரொம்ப கேவலமான வேலையால் கோவப்பட்ட ஜெனி எல்லாத்துக்குமே காரணம் கோபி தான் அப்படின்னு சொல்ல, பாக்கியாவும் கோவப்பட்டு கோபியை பார்த்து இதுக்காக தான் உங்களை வீட்டை வெளியே போக சொன்னேன், ஒழுங்கு மரியாதையாக நீங்களாவே வீட்டை விட்டு வெளியே போயிடுங்கன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போகிறாங்க. பாக்கியலட்சுமியில் அடுத்து என்ன நடக்க போகுது? இங்கே கோபி என்னம்மா காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி உட்கார வரும்போது ஈஸ்வரி இந்தாப்பா நீ சாப்பிடுன்னு சொல்லி பாக்கியா போட்ட காஃபியை கோபிகிட்ட கொடுக்குறாங்க. கோபிக்குமே அது பாக்கியா தான் போட்டிருப்பான்னு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் அந்த காஃபியை வாங்கி குடிச்சிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குமா, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நினச்சி போயிடாரு. அதை பார்த்த பாக்கியா இப்போ எதுக்காகத்த நீங்கள் நான் போட்ட காஃபி அவர்கிட்ட கொடுத்து ராதிகாவுக்கும் அவருக்கும் சண்டையை மூட்டி விட்றீங்க, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? இங்கே பாருங்கள், அவங்களுக்கு கூட எதனா பண்ணிட்டு போங்க, எனக்கு தேவையில்லை, ஆனால் இதில் என்ன மட்டும் இழுக்காதீங்க. நான் உங்கள்கிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன், எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. ஏன் அத்தை இப்படி பண்ணுறீங்க? பெரிய மனுஷி தானே நீங்கள், ஆனால் பெரிய மனுஷி பண்ணுற மாதிரியான காரியத்தையே நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறது சுத்தமாக சரியில்லைத்த அப்படின்னு பாக்கியா இங்கே கடுப்படிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஈஸ்வரி சொல்கிறாங்க மனசுக்குள்ளே, என்ன பாக்கியா நீ இப்படி எவ்வளோ நாளைக்கு இருப்ப? உன் மனசை மாற்றி இந்த ராதிகாவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு கண்டிப்பாக கோபி கூட உன்னை சேர்த்து வைக்காமல் விட மாட்டேன். கோபிக்கு உன் கூட இருக்கிறது தாண்டி நல்லது. அவன் அந்த பேய் பிசாசு கூட இருந்தானா கண்டிப்பாக அவன் மனசு நிம்மதியாக இருக்காது, அவனால் வாழவும் முடியாது. ஏதோ நான் கண்ணை மூடுறதுக்குள்ளே அவனை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு தான் கண்ணை மூட போகிறேன் அப்படின்னு ஈஸ்வரி இங்கே மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காங்க. இங்கே அப்போ தான் செலியன் வேலைக்கு கிளம்பிட்டுருக்காரு. வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு ஃபோன் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. செலியன் குளிச்சிட்ருக்காரு. ஜெனி ஒன்று யார் இது, செலியனுக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு போய் அதில் பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ராஜுன்னு போட்டிருக்கு. யார் ராஜு? ராஜுவா ராஜியா ஒன்றும் புரியலையே அப்படின்னு இங்கே ஒரு 3 வாட்டி ஃபோன் வந்துச்சு. அப்படிங்கிறதுனால இங்கே ஜெனி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணால் இங்கே ஒரு பொண்ணு பேசுது. என்ன பண்ணுற, கிளம்பிட்டே இல்லையா, எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் இங்கே ஜெனி சைலண்டாக இருக்கவும் அவங்க 2-3 செகண்ட் பேசிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. ஜெனிக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, யாராக இருக்கும் இது அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சதும் செலியன் குளிச்சுட்டு வந்தவொடனே ஃபோனை பார்க்குறாரு. ஃபோனை பார்த்துட்டு 2 மிஸ்காலா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வச்சுட்டு கிளம்புறாரு. என்ன செலியா ஃபோன் வந்துருந்துச்சு அப்படின்னு இங்கே ஜெனி கேட்க, ஒன்றும் இல்லை ஜெனி, என்னுடைய ஃப்ரெண்ட் தான், ஒரு இன்டர்வியூக்காக கேட்டிருந்தேன், அதான் வெயிட் பண்ணிட்டுருக்கான் போல, நான் போய்க்கிறேன், நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செலியன் கிளம்பிட்டுருக்காரு. இங்கே ராஜுக்கு டவுட் ஆகிடுது, யாராக இருக்கும் இது அப்படின்னு. அவங்க ஏன்னா ஃபோன் எடுத்து பேசவே இல்லைன்னு அவங்க யோசிச்சுட்டு ஃபோன் வச்சிடறாங்க. இங்கே ஜெனிக்கு ஓகே ஏதோ ஒன்று தப்பாக தெரியுது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை மட்டும் இங்கே ஜெனி எடுத்து நோட் பண்ணிக்கிறாங்க. நோட் பண்ணிவிட்டு இவங்க இங்கே வேலையை பார்த்துட்ருக்காங்க. செலியன் அவசரமாக கிளம்புறாரு. கிளம்பும்போதும் இங்கே கீழே வந்ததும் பாக்கியா சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் செலியன் இங்கே சாப்பிடலாம், எனக்கு வேணாம், எனக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருக்குமா, நான் வெளியே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக பரபரப்பாக கிளம்பி போகிறாரு. இதை ஜெனியும் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. செலியன் எங்கே தான் போகிறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செலியனும் நேராக போய் ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறாரு. பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்காங்க. அங்கே போனதும் இது மாதிரி அவங்க 2 பேரும் தூரத்தில் நின்று பேசிக்கிறத ஜெனி இங்கே பார்க்குறாங்க. அப்போ தான் இங்கே ஜெனிக்கு புரியுது. அப்போது செலியன் வெளியில் யார் கூட பேசி பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே ஜெனிக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. இங்கே ஜெனியால் தாங்கிக்கவே முடியல. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து ஜெனி எதுவுமே சாப்பிடாம ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக ரூமில் போய் படுத்துடுறாங்க. இங்கே ஜெனி வந்தோடனே பாக்கியா போயிட்டு, என்ன ஜெனி சாப்பிட்லையா அப்படின்னு கேட்க, இங்கே ஜெனி எதுவுமே சொல்லாமல், இல்லை ஆண்டி எனக்கு வேணான்னு சொல்லிடுறாங்க. என்னாச்சுமா ஜெனி, உடம்பு எதுவும் சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் போகலாம் வரியா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லை ஆண்டி எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம், என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, தனியாக விடுங்கன்னு சொல்கிறாங்க. இது பாக்கியாவுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஜெனிக்கு உடம்பு பிரச்சனை இல்லை, மனசு தான் எதுவும் பிரச்சனை, மனசு சரியில்லை, என்ன காரணமாக இருக்கும், ஜெனி இப்போ எங்கே போனா ஒன்றும் புரியலையே அப்படின்னு பாக்கியாவும் விட்டுட்டாங்க. இங்கே பார்த்தா இங்கே மயோவை கூப்பிட்டு ஈஸ்வரி கண்டிச்சிட்ருக்காங்க. இங்கே பாரு மயோ, அடிக்கடி கோபிகிட்ட டாடிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? கோபி எப்போ உங்கள் ரூமுக்கு வரணும் அப்போ தான் பேசணும், மற்றபடி நாங்கள் பேசும்போதோ அப்புறம் நம்ம இனியாக பேசும்போதெல்லாம் நீ குறுக்க பேசக்கூடாது அப்படின்னு ஈஸ்வரி மயோவை கூப்பிட்டு மிரட்டிட்டு இருக்கதை பாக்கியா பார்த்துறாங்க. அத்தை என்ன பண்ணுறீங்க, சின்ன குழந்தை தாவை அவளை போய் மிரட்டிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்கா இல்லையா, அவள் என்னதான் பண்ணுவான், அவளை கூப்பிட்டு வச்சு இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல, இங்கே ஒன்று ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன பாக்கியா, என்ன இப்போ எனக்கு வயசாகிடுச்சு, நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன், இனியா பேசும்போது தான் இவன் குறுக்க டேடி நான் அப்பப்போ பேசுகிறா, அது இனியாவுக்கு கோவத்தை உண்டாக்குது, அப்புறம் இனியா அதனால் பேசிட்டானா நீங்கள் உடனே இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இனியாவை திட்டுவீங்க, அதனால தான் இப்போயே சொல்லி வைக்கிறேன் நான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க.
அத்தை நீங்கள் பண்ணுறதும் சுத்தமாக சரியில்லை அத்தை. மயோ இங்கே வாமா நீனு அப்படின்னு பாக்கியா மயோவை அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஈஸ்வரி உடனே என்ன இவன் அந்த ராதிகாவை பேசினாலும் உடனே வந்துடுறா, இந்த மயோட்ட பேசினாலும் உடனே வந்துடுறா. இவ தான் இப்போ பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா. முதல்ல இந்த ராதிகாவுக்கும் பாக்கியாவுக்கும் சண்டையை மூட்டி விடணும் போல, அப்போ தான் சரியாகும். அப்போ தான் இந்த பாக்கியா இந்த ராதிகாவையும் இந்த மயோவையும் இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியே அனுப்புவா. அதுதான் சரி. என்ன ஒன்று, இந்த ராதிகாவை மட்டும் அனுப்ப மாட்டாளே, ராதிகாவோட சேர்த்து கோபியெலாம் வெளியே போயிடுவான். ஏன்னா ராதிகா வெளியே அனுப்பிச்சா ராதிகா கோபியை கூப்பிடுவா, கோபியும் அவள் பின்னாடியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நாம் போட்ட பிளான் எப்படி நடக்கும்? அந்த ஒரு காரணத்துக்காக பொறுமையாக போக வேண்டியதாக இருக்குது இல்லை அப்படின்னு இங்கே ஈஸ்வரி நினச்சிட்ருக்காங்க. இங்கே ஈவினிங் ஆனதும் நம்ம செலிங்க வராரு. வந்த உடனே இங்கே நேராக வந்து காஃபி கேட்குறாரு பாக்கியாட்ட. காஃபி குடிக்கிறாரு. குடிச்சு முடிச்சுட்டு அப்போ பாக்கியா சொல்கிறாங்க, சரியா ஜெனின்னு தெரிலப்பா, காலிலேருந்து ஒரு மாதிரி படுத்தே இருக்கா, எதுவும் சாப்பிடவும் இல்லை, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும், ஏம்மா ஏன் சாப்பிடல, நீங்கள் சொன்னீங்களா சாப்பிட சொல்லி? சொன்னப்பா, ஆனால் அவள் சாப்பிட வேணான்னு சொல்லிட்டா. அப்படியா, என்னாச்சுன்னு தெரியலையம்மா, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் கோபி வந்துடுறாரு. என்ன சரியா என்ன பண்ணுறப்பா, இன்டர்வியூ பண்ண என்னாச்சு? பா அது ஒன்றும் செட் ஆகலப்பா, நாளைக்கு இன்னொரு இன்டர்வியூ இருக்கு, அங்கே போலான்ட்டு இருக்கேன்ப்பா. சரிப்பா இருக்குப்பா, நான் மேலே போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு இங்கே சீனவும் மாடிக்கு போகிறாரு. போயிட்டு ஜெனியை பார்த்தா ஜெனி படுத்து அழுதுட்டுருக்கதை பார்க்குறாரு. ஜெனி என்னாச்சு உனக்கு, ஏன் அழுதுட்டுருக்க, சாப்பிட்லையா, ஏன் உடம்பு முடியலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சரியா அப்படின்னு சொல்லவும், சரி ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரெஸ்ஸை மாதிரி கீழே வந்துடுறாரு. இங்கே வந்ததும் பாக்கியா கேட்குறாங்க, என்னாச்சா சரியா? தெரியலம்மா, ஏதோ அழுதுட்டு படுத்துருக்க மாதிரி படுத்துருக்கா, என்னன்னு கேட்டான்னு சொல்ல மாட்டேங்கிறா. டேய் என்னடா இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கேன், ஏண்டா அவள் அழுகுற மாதிரி தெரியுதுன்னு சொல்கிற, அவளை கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லவும், கேட்டம்மா அவளுன்னு சொல்லிட்டா. கோபி உடனே என்னாச்சு சரியா? இல்லைப்பா ஜெனி காலையில் சாப்பிடலையாம், ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி படுத்துருக்கா, என்னாச்சுன்னு தெரில, வா போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி கோபி சரி நினச்சிட்டு மேலே போகிறாரு. உடனே இங்கே ஈஸ்வரி மேலே போகிறாங்க, பாக்கியாவும் மேலே வராங்க. இங்கே போய் கோபி கேட்குறாங்க, என்னாச்சுமா ஜெனி, உடம்பு எதுவும் முடியலையாம்மா, ஏமா சாப்பிடாம படுத்துருக்க, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கும்போது இங்கே ஜெனி கடுப்பாயிடுறாங்க. அங்கிள் நீங்கள் ஃபஸ்ட்டு விடுங்க அங்கிள், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், எல்லா பிரச்சனை காரணமே நீங்கள் தான் அங்கிள் அப்படின்னு சொல்லவும், சொல்லிய ஒன்று, ஏய் ஜெனி என்ன பேசுகிற நீ, எதுக்காக டேடிகிட்ட இப்போ இப்படி கோமா பேசுகிற, முதல்ல பொறுமையாக பேசு, டேடி எதுக்கு தப்பு சொல்கிற நீ இப்போது அப்படின்னு சொல்ல, என்ன டேடி தப்பு சொல்கிறேன், எல்லாத்துக்கும் காரணமே அங்கிள் தான். பாக்கியா ஒன்று, என்னாச்சுமா ஜெனி, நான் காலை கேட்கும்போது உடம்பு முடியலன்னு சொன்னேன், இப்போது இவர் தான் காரணம்னு சொல்கிற, ஒன்றும் புரியலையேம்மா, எது பேசுகிறா இருந்தாலும் நீ புரியுற மாதிரி பேசுமா ஜெனி அப்படின்னு பாக்கியா சொல்ல, இல்லை ஆண்டி நீ காலையில் செலியா எங்கே போனான்னு கேளுங்க, நான் இன்டர்வியூக்கு போனேன். நிப்பாட்டு செலியா, நீ இன்டர்வியூக்கெலாம் போகல, எனக்கு நல்லாவே தெரியும். காலையில் நீ குளிக்கும்போது ராஜு அப்படிங்கிற ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு, ஒரு லேடி தான் பேசினாங்க, நீயும் அவசர அவசரமாக சாப்பாடெலாம் வேணான்னு இன்டர்வியூக்கு போகணுன்னு சொல்லி போனேன், நான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்தேன், ஆனால் நீ இன்டர்வியூக்கு போகல, ஒரு பொண்ணு கூட காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசியிருந்த நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நீ எங்கெங்கே போனேன் எங்கெங்கே வந்தங்கிறது உனக்கு தான் தெரியும். ஆண்டி இவரும் அங்கிள் மாதிரி மாறிட்டார் ஆண்டி, இப்போது நான் இருக்கும்போதே வெளில போய் இன்னொரு பொண்ணு கூட க்ளோஸாக பேசி பழகிட்டு இருக்காரு, அவர் ஃபோன் எடுத்து பாருங்க ஆண்டி, அதில் ராஜுன்னு இருக்கும், ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பேசுறாருன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்ல, இங்கே செலியை திருதுன்னு முடிக்கிறான். எல்லாத்தையுமே காரணம் யார் ஆண்டி, நீங்களே சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாக்கியா செலியனை பார்த்து, பாக்கியா செலியனை பார்த்து சொல்கிறாங்க, டேய் என்னடாதெல்லாம் உண்மையாடாதெல்லாம், மா இல்லைம்மா அது என்னுடைய ஃப்ரெண்டுமா அவ்வளோதாம்மா, சரியா நீ பண்ண ரொம்ப தப்புடா அப்படின்னு கோபி சொல்ல, பாக்கியா ஒன்று போதும் நிப்பாடுங்க கோபி, அவள் சொல்கிறது என்ன தப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், நீங்கள் கொடுத்த இடம்தான், இடத்த தாண்டி நீங்கள் பண்ண கெட்ட விஷயந்தான், இப்படி தனக்கு துணையாக இருக்கிற பொண்டாட்டியை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு தான் முக்கியம்னு சொல்லி போனீங்கல்ல, இப்போ உங்கள் பிள்ளையும் அதே தப்பு தான் பண்ணுறான், நாளைக்கு இனியாவும் அதே தப்பு பண்ணுவான், அப்போ என்ன பண்ண போகிறீங்க, இப்படி தன்னுடைய வாழ்க்கை கெடுத்தது மட்டும் இல்லாமல் தன்னை நம்பி வந்த என்னுடைய வாழ்க்கை கெடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போது தன்னுடைய பிள்ளைங்க வாழ்க்கையும் கெடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா கோபி, இதுக்கு பேர் என்ன கோபி, இதைத்தான் நான் ஆரம்பத்துலேருந்து தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன் அத்தை, இவர் இங்கே இருக்கக்கூடாது, இவர் இங்கே இருக்கக்கூடாது, அவருக்கு பிடிச்ச வாழ்க்கை தருகிட்டார்ல, அவரை அப்படியே விட்டுருங்கன்னு சொன்னேன், ஆனால் அவரை இதே வீட்டில் என்னமோ சாதனை பண்ணிட்ட மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு தூக்கி தூக்கி தாங்குனீங்களே பார்த்தீங்களா, அவரை பார்த்து இப்போது பெத்த பிள்ளைங்கள் கெட்டு போயிட்டுருக்கு, இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அத்தை, வாய்த்து வந்து பேசுங்க அப்படின்னு சொல்ல, சரியா ஒன்று, அம்மா இல்லைம்மா நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அப்போல்லாம் எதுவும் பண்ணலாமா அப்படின்னு சரியா சொல்கிறான். கோபி ஒன்று, என்னப்பா சரியா அப்படி பண்ணிட்ட நீனு, அப்பா இல்லை டாடி அது வந்து உடனே பாக்கியா சொல்கிறாங்க, கோபி இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதை இல்லை, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன், இன்றைக்கி இப்போவே நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும், முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு நான் இருக்க மாட்டேன், நான் இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியே போகிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்ல, இங்கே ஜெனியுமே ஆண்டி நானும் உங்கள் கூட வரேன் ஆண்டி, என்னால் இங்கே இருக்க முடியாது ஆண்டி அப்படின்னு சொல்லவும், கோபிங்க என்ன பண்ணன்னு தெரியாமல் அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாரு. நாம் எவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டோம்,
நம்மளால் நம்ம புள்ளியோட வாழ்க்கையும் கெட்டு போச்சு. இனிமேல் நாம் இங்கே இருக்கிறது கண்டிப்பாக நியாயம் கிடையாது. நல்லாவே புரியுது. நாம் கெட்டு போனது மட்டும் இல்லாமல் நம்ம புள்ளியோட வாழ்க்கையும் கெடுத்துட்டோம்னா நாம் வாழ்கிறதே வேஸ்ட்டு தான் அப்படின்னு முடிவு பண்ணுற கோபி, வேணா பாக்கியா, நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புங்கிறத நான் இன்றைக்கி உணர்ந்துட்டேன். சரியா, நீ பண்ண தப்புப்பா, இந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதப்பா, வேணா சரியா, அப்பா சொல்கிற கேளு, நீ இனிமேல் ஜெனி கூட சந்தோஷமாக வாழு அப்படின்னு சொல்லிட்டு கோபி இங்கே ராதிகாவுக்கு ஃபோன் அடித்து நாம் நம்மளுடைய புது வீட்டுக்கு போகலாம், நீ சீக்கிரமாக வா ராதிகான்னு சொல்லி கோபி பேக் பண்ணி ரெடியாக இருக்கார் வீட்டுக்கு வெளியே.